சரணமையப்பா. சபரிமலை யாத்திரைக்கு நாங்கள் போகிறோம், ஐயப்பனை காண வேண்டி ஓடி போகிறோம். கல்லும் முள்ளும் குத்தவில்லை, காடு மலை கடினமில்லை. கல்லும் முள்ளும் குத்தவில்லை, காடு மலை கடினமில்லை. சுவாமி சரணம் சொன்னோம், ஐயப்பா சரணம் சொன்னோம். தூரம் அதிகமில்லை, அதோ ஐயப்பன் எல்லை. சபரிமலை யாத்திரைக்கு நாங்கள் போகிறோம், ஐயப்பனை காண வேண்டி ஓடி போகிறோம். சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாசாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் 19ஆம் நாள் 3/1/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் இறைவனை பிரார்த்தித்து, இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை சைவ மக்களுடைய வாழ்விலே ஆசார சீரராக ஆலயங்களிலே சென்று வழிபாடு செய்வது, பிரார்த்தனை செய்வது, இல்லங்களிலே மஞ்சத்தணி தெளித்து சாம்பிராணி தூவமிட்டு தீபங்களை ஏற்றி சுவாமி அறையிலே மலர்களெல்லாம் பறித்து சுவாமி படங்களுக்கு சாத்தி பிரார்த்தனை செய்து காலையிலே இறை நாமாக்களை எல்லாம் பாராயணம் செய்து தேவார திருமுறைகளை எல்லாம் படிக்கின்ற பொழுதிலும் சிவபுராணத்தை நாம் வாய்விட்டு ஓதுகின்ற பொழுதிலும் எல்லா விதமான நன்மைகளும் சிறப்புகளும் வாழ்வில் உயர்வுகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது. இன்று வெள்ளிக்கிழமை, இன்று ஜனவரி மாதம் 3ஆவது நாள், மார்கழி மாதத்து 19ஆவது நாள். இன்று சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய மகரஜோதி பெருவிழாவிலே கொழும்பு 13 விவேகானந்தா மேட்டில் அமைந்துள்ள அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரம் நடத்துகின்ற இந்த கமலா மோடி மண்டபத்திலே விசேட பூஜையிலே ஐயப்பனுக்கு இன்று தீர்த்த உற்சவம். நேற்றைய தினம் ரதபவனி தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்று இன்று தீர்த்தோற்சவம். மாலை அணிந்த சுவாமிகளெல்லாம் ஐயப்பனை தலையிலே வைத்து அவர்களுக்கு அபிஷேகம் செய்து தீர்த்தமாடுகின்ற சிறப்போடு கூடியதாகிய தீர்த்தோற்சவம் இன்று சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அவ்வாறு தீர்த்தோற்சவத்திலும் கலந்து கொள்வதோடு நாளைய தினம் இந்த கற்பண்ண சுவாமியினுடைய பூஜை வழிபாடுகள், அது மட்டுமல்ல நாடளாவிலே உள்ள விநாயகர் ஆலயங்களிலே இந்த பிள்ளையார் கதை தொடர்ச்சியாக நடைபெற்று இந்த விநாயகப் பெருமானுடைய விநாயக சஷ்டி விரதம் என்கின்றதாகிய பிள்ளையார் பெருங்கதை, பிள்ளையார் கதை படிப்பு என்கின்ற கதைகளெல்லாம் தொடர்ந்து நடைபெற்று வந்து பூர்த்தியாவது. இந்த விநாயகர் சஷ்டி விரதத்தினுடைய பூர்த்தியிலே பல்வேறு ஆலயங்களிலே சிறப்பான சங்காபிஷேகங்கள், உற்சவங்கள், தேர் திருவிழாக்கள் கூட நடைபெறுகின்றன. இவ்வாறு சிறப்பு இந்த விநாயகப் பெருமானுடைய 21ஆவது சஷ்டி திதியிலே சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் அங்கும் நாமும் சென்று பிரார்த்தனை செய்வதோடு கரும்பு மிளநீரும் காரள்ளும் தேனும் விரும்பும் அமல் பலவும் மென்மையில் அருந்தி குணமுடைய நாய் வந்து குற்றங்கள் கழுதீர கணபதியே நின் கதைக்கு காப்பு என்கின்ற வகையிலே அந்த கதையை ஆரம்பித்து பிள்ளையார் கதை படித்து நிறைவு செய்வார்கள். இவ்வாறான பூஜை வழிபாடுகளும் கலந்து இறைவனை பெறுவதோடு நாளைய தினம் 4/1/2025 கற்பண்ண சுவாமியுடைய விசேஷ பூஜை, 18 வகையான நைவேத்தியங்கள், 18 வகையான பிரசாதங்கள், 18 வகையான தீப ஆராதனைகள், 18 வகையான மடை பரவுவது போன்ற சிறப்போடு கூடியதாகிய
இந்த கற்பண்ணசாமி பூஜை தாந்திரீக முறைப்படி, மலையாள தாந்திரீக முறைப்படி சிறப்பாக நடைபெறும். பூஜையில் கலந்து இறைவரை பற்றி மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபுரம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா, சுவாமி சரணம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு இந்த உலகத்திற்கு வந்து அவர் போதித்த உண்மைகளில் ஒரு மிகவும் முக்கியமான விடயம் என்னவென்றால், இறைவன் உங்களுடைய தந்தை, அன்பான தந்தை, பராமரிக்கும் தந்தை, உங்கள் ஒவ்வொருவர் மீதும் கரிசனையுள்ள தந்தை. அவர் உங்களுடைய தந்தை என்று சொன்னால், இங்கு வாழுகின்ற மக்கள் அனைவருமே அவருடைய பிள்ளைகள். இந்த தந்தை பிள்ளை என்கின்ற இந்த உறவிலே நாம் அனுதினம் வளர வேண்டும், உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய போதனையின் அடிப்படை. ஏனென்றால் நாங்கள் அயலவர்களை எங்களுடைய சகோதர சகோதரிகளாக நாங்கள் பார்க்க மறுக்கின்ற கட்டத்திலே எங்கள் மத்தியிலே எரிச்சல், பொறாமைகள் அல்லது ஒருவர் மற்றவரை காட்டி கொடுக்கின்றதாகவும், தீமை செய்கின்றவராகவும், அவருக்கு எதிராக சதித்திட்டங்களை வகுக்கின்றவராகவும், அவருக்கு எதிராக குறை கூறுகின்றவர்களாகவும், மற்றவர்களை தாழ்த்துகின்ற, அடிமைப்படுத்துகின்றவர்களாக எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையிலே நாங்கள் இறைவனை பார்த்து எல்லோரும் விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று நாங்கள் என்ற பன்மையிலே, எங்களுக்கு என்ற அந்த பன்மையிலே மன்றாடுகின்ற பொழுது மீண்டும் மீண்டும் அது எங்களுடைய உள்ளத்திலே ஆழமான நல்ல மனப்பதிவுகளை ஏற்படுத்த வேண்டும். இறைவன் என்னுடைய தந்தை என்று நான் உண்மையாகவே ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அயலவர்களை எங்களுடைய சகோதர சகோதரிகளாக பார்ப்போம். இனம் வேறு, சமயம் வேறு, சாதி வேறு, குலம் வேறு என்று சொல்லி நாங்கள் எங்களை வேறுபடுத்தி எங்கள் மத்தியிலே எவ்வளவு தூரம் எங்களுடைய இந்த சமூகத்தை கூறு போட முடியுமோ, எங்களுடைய உறவுகளை நாங்கள் உடைக்க முடியுமோ, ஒருவர் மற்றவரை மறுதலிக்க முடியுமோ, அவ்வளவு தூரம் எங்களுடைய மனித பலவீனம் எங்களை தவறான பாதையிலே வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. எனவே ஆண்டவர் இயேசுவினுடைய போதனையின்படி நாங்கள் இறைவனை எங்களுடைய தந்தை என்று சொல்லி, எங்கள் அப்பா என்று சொல்லி நாங்கள் அனுதினம் மன்றாடுவோம். இவ்வாறு கடவுளை நாங்கள் தந்தை என்று அழைக்கின்ற பொழுது, அப்பா பிதாவை என்று அழைக்கின்ற பொழுது, எங்கள் அடுத்திருப்பவர்கள் மீது எங்களுக்கு இயல்பாகவே ஒரு அன்புறவும், அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மையும் நிச்சயமாக பிறக்கும். இந்த அருளை இறைவன் உங்களுக்கு இந்த நல்ல நாளிலே தர வேண்டும் என்று மன்றாடி நிற்கின்றேன். ஆமென். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்புள்ள நேயர்களே, சகோதரர்களே, இன்றைய காலை பொழுதை தொடங்குகின்ற இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சில நற்செய்திகளை சொல்லலாம் என நான் விரும்புகின்றேன். இறைவன் இந்த சமுதாயத்திலே மக்களை நல்லவர்களாக, தன்மானமுள்ளவர்களாக படைத்திருக்கின்றான். ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை மதித்து நடக்க வேண்டும் என்ற சுயமரியாதையை அந்த இறைவன் நமக்கு ஏற்படுத்தியிருக்கின்றான். அதனால் மனிதன் மனிதனை மதித்து நடக்கின்ற நல்ல பக்குவமும் பழக்க வழக்கமும் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அதனால் நாம் அடுத்த மனிதரை பற்றி எப்பொழுதும் நல்ல செய்திகளையே பேச வேண்டும். அடுத்த மனிதர்களை பற்றி இழிவான செய்திகளை பேசி
அவர்களை இழிவுபடுத்தக்கூடாது. அடுத்த மனிதர்களை நாம் எப்பொழுதும் நாம் மதித்து நடக்கின்ற நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நமது சிறார்களுக்கும் கூட அந்த பழக்கத்தை தான் நாம் ஏற்படுத்த வேண்டும். அந்த வகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது ஒரு செய்தியை சொன்னார்கள். லைஸ மின்னா மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா. எங்களில் சிறியவர்களுக்கு அன்பு காட்டாதவனும் பெரியவர்களை கண்ணியப்படுத்தாதவனும் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று நபிகளார் இந்த நற்செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது நமது சமுதாயத்திலே உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், கண்ணியமானவர்கள் யாரென்றால் சிறியவர்கள் பெரியவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், பெரியவர்கள் சிறியவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும் என்ற இந்த செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். இந்த செய்தி நமக்கு தருகின்ற ஒரு சிறந்த ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், இங்கு பெரியவர்கள் சிறியவர்களையும் மதிக்கிறார்கள், சிறியவர்கள் பெரியவர்களையும் மதிக்கின்றார்கள். இந்த ஒரு நிலைமை சமுதாயத்திலே உருவாகுமானால் சமுதாயத்திலே நல்ல பண்பாடுகள், நல்ல பழக்க வழக்கங்கள், மக்களை மதித்து நடக்கின்ற நல்ல தன்மைகள் இதன் மூலமாக உருவாக இடம் உண்டு என்பதை இதனூடாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் மனிதன் மனிதனை மதித்து நடக்கின்ற நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நமது சிறார்களுக்கு, நமது மாணவ மாணவிகளுக்கு நாம் ஊட்டுகின்ற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், நீங்கள் மூத்தவர்களை மதிக்க வேண்டும், பெரியவர்களை மதிக்க வேண்டும், ஆசிரியைகளை மதிக்க வேண்டும். இப்படி பிறரை மதித்து வாழுகின்ற நல்ல பண்பாடுகள் நம்மிடம் இருக்க வேண்டும் என்ற இந்த நற்செய்தியை நமது சந்ததிகளுக்கு, சமுதாயத்துக்கு, சிறார்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற இந்த செய்தியை இன்றைய காலை பொழுதிலே உங்களுக்கு நான் கூறி இன்றைய நாளை தொடங்குவதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன்.